சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் மார்ச் 14ஆம் தேதி 2026 சனிக்கிழமை. விஸ்வாவசுரிடம் மாசி மாதம் 30ஆம் திருநாள். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களினால் வெற்றி, மன சந்தோஷம், எல்லா விஷயமே தானாக நடக்கிறது, ஒருத்தருடைய துணையோடு நடக்கிறது, ரொம்ப கஷ்டப்படாமல் ஒரு விஷயம் நடக்கிறது. இதெல்லாம் இன்றைய நாள் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறது. எல்லாத்துலேயுமே உங்களுக்கு லாபங்கள் மட்டும் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சோமநாதேஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றி ஏற்படும். பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் நம்ம எடுத்த காரியங்கள் இருந்து எந்த விஷயமே கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும், அவ்வளோதான். பெருசாக ஒன்றும் பாதிக்கல. சுக்கரன் சந்திரன் எந்த நட்சத்திரம் சுக்கரனாக இருந்தாலும் சுக்கரன் பார்த்தீங்கன்னா செவ்வாய் நட்சத்திரம் உட்காந்துருக்காரு. மெயினாக கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன இடையூறுகள் பிரச்சனை தான் வரும். அது டெய்லியும் நடக்கிறது தான். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சண்டை போட்டுப்போ அப்புறம் சரியாக போயிடும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மெயினாக முருகப்பெருமான மனசார வணங்குங்க, நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு பாசிட்டிவாக நடக்கும். ஒருத்தர் ஒரு விஷயம் சொன்னார்னா அந்த விஷயம் அப்படியே நடக்கும். இன்றைய நாள் ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கப்படுது. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப அற்புதமாக இருப்பீங்க. கணவனாக இருந்தால் மனைவி மூலியமாக லக்கு, கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர், அவ்வளோதான். அதே மாதிரி எல்லாத்துலேயுமே 10 பேர் நம்மளை மதிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. புகழ் பயங்கரமாக ஓங்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம விட்டு கொடுத்து போகணுங்கிற எண்ணம் உருவாகும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் எதுவாக இருந்தாலும் சரி ஈஸியாக முடிக்கலாங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்கும். தைரியமாக பல காரியத்தை முடிக்கிறது, கோவப்படாமல் முடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்கும். எடுத்தமாக ஒரு விஷயத்த முடிக்கிறோமான்னு ஒரு கிளாரிட்டி இருக்கக்கூடிய நாள். நிறைய விஷயங்கள் நமக்கு யதார்த்தமாக புரிய வரும். பெருமாள் வழிபாடு பண்ணிங்கன்னா போகிறோம், சகல விதமான விஷயங்களும் ஈஸியாக முடியும். பகையே இல்லாமல் ஒரு காரியத்தை முடிக்கிறதுல இன்றைய நாள் நீங்கள் வெல்லவர்கள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பச்சை நிறம். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும். பெண்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக இருக்கப்படுது. அதுவும் அழகு ஆடம்பரத்தில் மிக அதிகமான ஒரு ஆர்வத்தை இந்த நாள் காட்டுவீங்க. நிறைய பேர் உழைப்பு, உடம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இது எல்லாம் நிவர்த்தி ஆகிடும். நிறைய பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க. நம்பிக்கை உருவாகக்கூடிய அற்புதமான நாள். என்ன எமோஷனே இருக்காது. அதாவது ஒரே ப்ராக்டிக்கலாக என்ன இருக்கோ அதை மட்டும்தான் நீங்கள் திங்க் பண்ணுவீங்களே தவிர வேறு எதுவுமே திங்க் பண்ண மாட்டீங்க. இந்த மாதிரி நாட்கள் இதை மட்டும் பார்த்துங்க, மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. நீங்கள் நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சந்தோஷம் அதிகமாக இருக்கும். அதாவது யாரெல்லாம் அந்த கலைகள் இருக்கீங்களோ, டான்ஸு, அஸ்ட்ராலஜி, பாட்டு, அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, இந்த மாதிரி கற்றுன்னு இருக்கக்கூடிய நபர்களும் சரி, அவளுக்கும் சரி ரொம்ப ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறது. நிறைய பேருக்கு அதிர்ஷ்டம் கைகூடி வரக்கூடிய நாள். பெரிய ஒரு புகழ் உங்களுக்கு ஓங்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக சரஸ்வதி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆடல் பாடல் கச்சேரி தான் ஒரே கலகட்டம். அவ்வளோ சந்தோஷம். பிரயாணங்களில் வெற்றி, மனசுக்கு நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நடப்பது, மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் கண்கூட பார்க்கறது, நிறைய ஏற்றங்கள் கொடுக்கறதுங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. இதெல்லாம் நமக்கு நடக்கணும் செய்யணும்னு இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். பலவிதமான நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம்.
விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு, மனை, வாகனங்கள், அரசாங்க உத்தியோகம் இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா செம்மையா நடக்கும். அதுவும் தனப்பிராப்தம் நல்லா இருக்கும். குடும்பம் நல்லபடியா அமையக்கூடிய, ஒற்றுமை ஓங்கக்கூடிய அற்புதமான நாள். சில பேருக்கு வந்து கொஞ்சம் செலவுகள்லாம் வரும், பெருசா கண்டுக்காதீங்க. மற்றபடி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நல்லபடியா நடக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த காரியத்திலையுமே இருக்கக்கூடிய ஒரு கிளாரிட்டி இன்றைய நாள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஈஸியாக முடிப்போம், பயப்பட மாட்டோம். இது நமக்கு சேர்ந்தோம் கரெக்டாக நடக்கும்னா கண்டிப்பாக நடக்கும். அமோகமான நாள். ஒரு விஷயத்தை நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். அமோகமான நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். அதாவது என்ன நடக்குதோ அது முன்னாடியே தெரிஞ்சிடும். யூகிக்கக்கூடிய திறமை மிக அதிகமாக இருக்கும். அது பெண்கள் விஷயத்தில் மிக அதிகமாக இருக்கும். பெண்கள் வந்து ஸ்கேனர் கண்ணிலே மாட்டின்னு இருப்பீங்க. அந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அவினாஷி லிங்கேஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கும். எப்போ விரயத்துல போய் சந்திரன் உட்காந்து அவர் சுக்கிரன் நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காருன்னா ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங். சாயந்தரம் 1 மணி நேரம் உட்காந்து பேசுறது, எங்கேயாரும் வெளியே போகிறது, மனசு விட்டு இருக்கிற பிரச்சனையை டிஸ்கஸ் பண்ணி முடிகிறது. பயங்கர ஆனந்தமாக இருப்பீங்க. கவலையே இருக்காது. என்னால் இது ஏன் பண்ண முடியாதுன்னு நீங்களே வந்து கேள்வி கேட்டு அதை முடிச்சவும் செய்வீங்க. கேள்வியும் நானே பதிலும் நானேங்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி ஆண்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து நடத்துறதுக்கு தான் பேசிக்கலாம். நிறைய நல்ல விஷயம் நடக்கும். பொறுமையாக இருங்க. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரும் லாபம், இரட்டிப்பு லாபம், தனப்பிராப்தம் இது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏராளமான நல்ல விஷயங்கள் நடக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். ரொம்ப நாளாக தள்ளி போயின்ற விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும். பெரிய அளவுக்கு ஏற்றங்களும் நல்ல மாற்றங்களும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கையோடி வரப்போறது. இவ்வளோ நாளாக வரல சார், பயங்கர கஷ்டத்தில் இருந்தேன் சார், இப்போ வரும். எந்த கவலையும் கிடையாது. உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயம் டக்குன்னு நடக்கும். நிறைய ஏற்றங்களும் பொன்னான வாய்ப்புகளும் தேடி வரும். நிறைய பேருக்கு புது வண்டி வாகனங்கள் ஆஃபீஸ் மூலியமாக கொடுப்பாங்க. அதாவது எப்படின்னா ஒரு ஸ்பான்சர் மாதிரி, சில பேருக்கு கிஃப்ட்டு, சில பேருக்கு அந்த லோன் வாங்கி கொடுக்கறது, இதன் மூலியமாக நடக்கும். ஸோ பேசிக்கலாக இந்த நாள் நிறைய நல்ல விஷயம் நடக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. மதுரை மீனாட்சி அம்மனை மனசார வணங்குங்க, நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் பிங்க் நிறம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.